ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஸ் டெரஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு பயங்கரமான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ அப்படியே நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. இது கண்டிப்பாக நீங்கள் பண்ணும்போது அது கிடைக்காம கூட போகலாம். அதனால் சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. இப்போ நம்மளுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதேமாரி பாட்டு பயன்படுத்துவோம். இப்போ மாடி தோட்டத்தில் நிறைய பாட்டு பயன்படுத்துவோம். இந்த பாட்டை பயன்படுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா, கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடியிலேருந்து விழக்கூடிய குப்பைகள் அந்த தண்ணி படும்போது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து மாடி வீணாகிறதுக்கு சான்ஸ் அதிகம் இருக்குது. ஸோ இன்றைக்கி அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட தரையில் படாமல் தட்டி தூக்க போகிறாங்க. அதுதாங்க இன்னையோட கான்செப்ட்டு. பல அப்பார்ட்மெண்ட்டில் இதனால் பிரச்சனைகள் கூட வருது. செடியை வைக்காதீங்க, காலி பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்களாம். ஸோ அதனால் இந்த கான்செப்ட்டு இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே, வேர்ல்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான், எல்லாருக்குமே மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இது இருக்குங்க. கண்டிப்பாக வாங்க பார்க்கலாம். இந்த பாட்டிலேருந்து வெளியில் போகக்கூடிய தண்ணியை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுக்கு என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அடியில் ஃபஸ்ட்டு சார்கோல் போட்டிருக்கோம், ஜியோ ஃபேப்ரிக் கிளாத் போட்டிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குப்பை, இதுதான் மெயின். குப்பை போடுறோம். இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் மேலே நம்ம மண்கலவையை போடுறோங்க. இந்த கான்செப்டில் நீங்கள் எல்லா செடி கொடிகளும் வளர்த்துக்கலாம், பூக்கள் வளர்க்குறீங்கனாலும் வளர்த்துக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதே கான்செப்டில் நம்ம மண்கலவையில் பாருங்கள், நம்மளுடைய தோழன் இருக்கார். யார்? மண்புழு தான். நம்ம மண்கலவை ஃபுல்லாகவே இதில் கொட்டியாச்சுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் கொய்யா செடி வைக்க போகிறோங்க. இதோட பாட்டோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 18x18. இதில் நம்ம கொய்யா செடி இப்போ வைக்கிறோங்க. இப்போ கொய்யா செடி வச்சாச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்கலவையை போட போகிறோங்க. போட்டு ஒரு நம்ம மேலே கொஞ்சம் ஃபெர்டிலைசர் கொடுக்க மட்டும் இடம் இருந்தால் போதும். அந்த அளவுக்கு நம்ம மண்ணை நிரப்பி ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட் டைமாக செடி வைக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் மட்டும் ஃபுல்லாக தண்ணி கொடுக்கணும். அதாவது அந்த மண் ஃபுல்லாகவே நினைகிற அளவுக்கு நம்ம தண்ணி கொடுக்கணும். அதுக்காக நான் இப்போ எவ்வளோ தண்ணி கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு 3 லிட்டர் தண்ணி நான் கொடுக்க போகிறேங்க. இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் டைம் தண்ணி நிறையா தான் வெளில வரும். அடுத்தடுத்து தண்ணியை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அப்புறம் செடி நல்லா வளர்ந்துச்சுனாலும் தண்ணி நம்ம நிறையா கொடுக்க ஆரம்பிக்கணும். இப்போ வந்து அது குழந்தை மாதிரி தான். அந்த குழந்தைய எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுமோ அதுமாரி நம்ம ட்ரீட் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு 3 லிட்டர் தண்ணி கொடுத்துட்டேன். இப்போ இதுலேருந்து தண்ணி வெளில வந்துட்டுருக்கு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு 1/2 லிட்டர் தண்ணி வெளியில் வரும். ஸோ அதுலேருந்து நம்ம ஜட்ஜ் பண்ணிடலாம், இந்த செடிக்கு ஒரு 2 லிட்டர் தண்ணி போதுமானதாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம கம்மியாக கொடுத்தாலே போதும். ஸ்டார்டிங்கில் செடி வைக்கிறப்ப மட்டும் ஃபுல்லாக கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிச்சுங்களா கான்செப்டை? இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா பாட்டையும் நான் இப்போ மாற்ற போகிறேன். இப்போ ஒரு செடியிலேருந்து தண்ணி கொடுத்தோம், அந்த தண்ணியை வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இப்போ இந்த ஒரு பாட்டிலேருந்து வரக்கூடிய தண்ணியை வெளியில் எடுத்தாச்சு. அந்த தண்ணி அடியில் விழாது. அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அடியில் உள்ள அந்த ட்ரைன் ஹோல் ஃபுல்லாகவே வந்து எம்சியில் வச்சு லாக் பண்ணிட்டேங்க. இதுதான் இந்த அடுத்த கான்செப்ட்டு. இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா நிறைய பேர் வீட்டில் இப்போ நம்ம தண்ணி வெளில போகிறதுக்கு ஓட்டை போட்டிருப்போம் இல்லையா? ஸோ அந்த ஓட்டையை அடைக்கிறேன். புது பாட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஓட்டை இல்லாத பாட்டாக பார்த்து வாங்கிக்கிங்க. அப்படி இல்லை ஆல்ரெடி ஓட்டை இருக்குது அப்படின்னா எம்சியில் வச்சு அடைச்சி வச்சுருங்க. அடுத்தது மெட்டல் ட்ரில் பிட் டூல் ஃபார் பிவிசி அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அமேசானில் கிடைக்குதுங்க. இந்த டூலை வச்சு பாட்டோட சைடில் ஓட்டை போடுறோம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீ, ஒரு கிளாத்து, ஒரு வாஷர், அதுக்கப்புறம் கொஞ்சம் சார்கோல் தேவை. இப்போ அந்த வாஷரை உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன் நான் போட்ட 16 mm ஓட்டையில். சரிங்களா? அடுத்து வந்து இதில் மேலே வந்து நான் டீ இன்சர்ட் பண்ண போகிறேன். டீ ஏன் நான் இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அடுத்தது உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். இப்போ நான் இதில் வந்து டீ போடுறேன். டீயை உள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சுங்க. அவ்வளோதான், பாட்டை செட் பண்ணியாச்சு. இந்த ஓட்டை வழியாக மட்டும்தான் தண்ணி வெளில வரும். அடியிலேருந்து தண்ணி வெளில வராதுங்க. இந்த கான்செப்ட்டு நீங்கள் எல்லா பாட்டு, வாட்டர் கேனு, இதே மாதிரி ஆயில் ட்ரம்மு, பெருசாக இருக்கக்கூடிய பெரிய வாட்டர் டேங்கு எல்லாத்துக்குமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ ஆல்ரெடி ஓட்டை போட்டிருந்தால் மட்டும் இதே மாதிரி அடைச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதுதான். கிட்டத்தட்ட எம்சில் போட்டிங்கனாலே கிட்டத்தட்ட அது 2 வருஷத்துக்கு மேலே வருங்க. அதனால் கவலை இல்லை. எம்சியில் போட்டு இப்போ நான் இங்கே இருக்க எல்லா பாட்டையும் அதேமாரி மாற்றிட்டேங்க. எல்லாத்துக்குமே அந்த டீ கனெக்ஷன் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ ஃபைனலாக வந்து நம்ம அந்த டீ ஏன் போட்டேன்னு உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இதில் ஃபுல்லாகவே வந்து நம்ம சார்கோல் நிரப்பிட்டோம். இதுக்கு மேலேயும் ஜியோ ஃபேப்ரிக் கிளாத்து போட போகிறோம். இது 100 GSM ஜியோ ஃபேப்ரிக் கிளாத்து.
இது வேணுனாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குங்க. அடுத்து வந்து குப்பை கண்டிப்பாக வந்து நம்ம மாடி தோட்டத்தில் விடக்கூடிய குப்பைகள், இல்லை தெரு ஓரங்களில் கிடைக்கக்கூடிய குப்பைகள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து உள்ளுக்குள்ளே போட்டாச்சுங்க. குப்பை கண்டிப்பாக இதில் போடணுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபில்ட்ரேஷன் கரெக்டாக இருக்குங்க. அதுக்காக குப்பையை கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இல்லை நான் குப்பை இல்லை அப்படின்னா வேறு ஆல்டர்னேட்டிவாக வந்து கரும்பு சக்கையை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கிளாத்து போட்டு தான் வச்சுருந்தோம். இப்போ அந்த கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வேர்வை அந்த செடிக்கு வந்து அந்த ஈரப்பதம் எவ்வளோ முக்கியம்னு பாருங்களேன். அழகாக வந்து அந்த வேரில் படர்ந்துருக்கு பாருங்கள். அதனால் ஒவ்வொரு வருஷமோ இல்லை ஒரு 1.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரீபாட் பண்ணுறது நல்லதுங்க. இப்போ நம்ம வச்சு 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரீபாட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ரீபாட் அப்படியே இப்போ நம்ம பண்ணும்போதே ரீபாட்டு சேர்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ அதனால் எல்லாத்தையுமே ரீபாட் பண்ணி மேலே ஏற்றியாச்சு. இப்போ பாருங்களேன், இதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சம் செடி போட்டிருக்கேன். அதாவது லைவ் மூடாக்கு போட்டிருக்கேன். அது ஏன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சம்மர் வரப்போகுது. அதனால் லைவ் மூடாக்கு போட்டு விட்டேன் அப்படின்னா அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதோட ஈரப்பதம் கரெக்டாக மெயின்டைன் ஆகிருக்கும். அதுக்காக அதையும் சேர்த்து பண்ணியாச்சுங்க. இப்போ அடியில் வந்து டீ எல்லாத்துக்குமே போட்டிருக்கேன் பாருங்கள். அழகாக போட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து டெஸ்ட் பண்ணுவோம். ஒரு பாட்டையும் டெஸ்ட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றினா வெளில வருதா அப்படின்ட்டு கரெக்டாக டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பைப் கனெக்ட் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணி கொடுக்க போகிறோங்க. இப்போ அதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ தண்ணி சூப்பராக வெளில வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் கருப்பாக வரும். என்ன அப்படின்னா அந்த சார்கோலில் உள்ள டஸ்ட்டு வந்து கொஞ்சம் வெளில வந்துக்கிட்டு இருக்கும். அடுத்த வாட்டி ஃபில்டர் ஆகிட்டு நம்ம ஃபில்டர்லேருந்து வர தண்ணி மாதிரி வர ஆரம்பிச்சிருங்க. இதை மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வேரழுகள் பிரச்சனையே வராதுங்க. 3 அடுக்கு ஃபில்ட்ரேஷன் நம்ம போட்டிருக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு கறி, அடுத்து வந்து கிளாத்து போட்டிருக்கோம். அதுக்கு மேலே குப்பைகள், இலைத்தழைகள், காஞ்ச சருகளை போட்டிருக்கோம். இப்போ மஞ்சள் இருக்கும் நம்ம வீட்டில், அதை அறுவடை பண்ணதுக்கப்புறம் அந்த மஞ்சளோட சருகை கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். அதையும் நான் போட்டிருக்கேங்க. ஸோ கரும்பு சக்கை, அதாவது அதுக்கு மேலே உள்ள தோகை, அதை கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். இதை மாதிரி கூடிய குப்பைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம பயன்படுத்திக்கலாங்க. அதுக்கப்புறம் செடியை அரேஞ்ச் பண்ணுறதுலேயும் கொஞ்சம் ட்ரிக்லாம் இருக்குங்க. கொஞ்சம் வளர்ந்த செடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷார்ட்டாக உள்ள செடி. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து எல்லா செடிகளுக்கும் தேவை. அதனால் வெயில் படுற மாதிரி அரேஞ்ச் பண்ணாலே போதும். இதே மாதிரி நீங்கள் ரோவாக வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ரோவாக வந்து சின்ன சின்ன பழச்செடிகள், அது மாதிரி ஃபிக் வச்சுருக்கோம், சின்ன டேபிள் லெமன் வச்சுருக்கோம், மல்பெரி வச்சுருக்கோம். அது எல்லாமே வந்து ரோவாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம ட்ரிப் இரிகேஷனுக்கு உள்ள 16 mm பைப்பை நம்ம இதில் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் டீ கனெக்ட் பண்ணோம், நான் லாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன். ஸோ அந்த டீயில் வந்து 16 mm பைப்பை கனெக்ட் பண்ணுறோம். இது தவிர இல்லை கொஞ்சம் பெரிய பைப்பாக இருந்தால் ஓகேங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நம்ம வாட்டர் பைப்பை கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். 1/2 inch இருக்குது, அதுக்கப்புறம் 3/4 inch இருக்குது. அதை கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். டேங்க் நீப்பிள் இருக்குது. அந்த டேங்க் நீப்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம இது போட்டிருக்கோம் இல்லையா, டீக்கு பதில், அதை கூட நீங்கள் போட்டு பயன்படுத்திக்கலாங்க. இதுவே வந்து இந்த பாட்டுக்கெல்லாம் போதுமானதாக இருக்கும். ரொம்ப பெருசாக வைக்க போகிறோம், 4க்கு 2 வைக்க போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த சைஸுக்கு போகலாம். இதுவே நல்லா தான் ஒர்க் ஆகும். இதுவே நம்ம போட்டுக்கலாம். இப்போ அந்த பைப்பை நான் கனெக்ட் பண்ணிட்டேன். லாஸ்ட்டில் பாருங்கள், எள்ளு போட்டு மேலே கொஞ்சம் தூக்கி வச்சுருக்கேன். எதுக்குன்னா சும்மா ஏர் சர்க்குலேஷன் இருக்கட்டும் அப்படின்னு சும்மா தூக்கி வச்சுருக்கேன். மழை காலங்களில் அதை கூட நான் கீழே இறக்கி விட்டுருவேன். ஸோ 2 பக்கமும் நம்மளுக்கு தண்ணி ட்ரைன் ஆகிடும், பிரச்சனையே இருக்காது. மேலே நம்ம போட்ட செடி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக முளைக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா, இப்போ கீழே வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே விழாதுங்க. அந்த அளவுக்கு சுத்தமாக நம்ம க்ளீனாக ஒர்க்கு பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம தண்ணியை ஊற்றி பார்த்துடலாம் எந்த அளவுக்கு அது ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. இதை போலவே பெரிய ஆயில் ட்ரம்மு, பிளான்டர் பாக்ஸில் அப்படிலாம் நிறையாவே வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை பற்றி வீடியோலாம் வரப்போகுது. இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோவை ஒரு 10 பேருக்காக ஷேர் பண்ணி விடுங்க, ஏன்னா எல்லோரும் பயன்பெறட்டும். இப்போ நம்ம மேலே தண்ணி ஊற்றிட்டோங்க. இப்போ கீழே பாருங்களேன், நம்மளுக்கு தண்ணி ஊற்றுனது அந்த தெளித்தது தவிர மீதி தண்ணியே கீழே இருக்காது. வர தண்ணி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த டியூப் வழியாக தான் வெளில வரும். இதை நீங்கள் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏசிலேருந்து வெளில கொண்டு விடுவோமே, அதேமாரி கூட கொண்டு விட்டுறலாங்க, பிரச்சனை கிடையாது. இல்லை ஒரு பாண்டு வச்சாலே போதுங்க, ரொம்பவே தண்ணி வராது. எந்தெந்த செடிக்கு எவ்வளோ தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம அளவை பார்த்து தண்ணி கொடுத்தாலே போதும். தண்ணி கம்மியாக தான் வெளில வரும். அதனால் ஒரு வாளி வச்சு கூட நீங்கள் பிடிச்சி மறுபடியும் அதே தண்ணியை கூட நீங்கள் மேலே ஊற்றி விட்டுடலாம். அதனால் பிரச்சனையே கிடையாது.
இனிமேல் எந்த வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனையே வராது. நிறைய பேர் வீட்டில் வந்து இது ஒரு பிரச்சனையாக சொல்லி வீட்டையே காலி பண்ணுங்கன்னு கூட சொல்கிறாங்களாம். அதனால் நிறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணி கொடுத்தேன். சரிங்களா, இது பாருங்கள். இதோட இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, இதில் இருந்து மண் கூட வெளியில் வராதுங்க. மேலேருந்து கூட தெளித்து கூட கீழே வராது. அதுக்காக தான் மேலேயும் ஒரு மூடாக்கு போட்டாச்சுங்க. எப்படி இருக்குது இந்த கான்செப்ட்? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங்.